என்ன சார்? சலான் சொல்ல போகல ஓடி 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 வந்து சலான் சொல்ற மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஸ்கிரீன் வந்துக்குதா? ஓ சார். வீட்டுல ஓதினா கொஞ்சம் இப்ப சார் கொஞ்சம் எங்களோட ஓதி உம்மாட பார்த்து போன்ல விட்டது. இப்ப போல வந்து நான் ஓதிட மாட்டேன். எங்களோட எங்களோட உம்மாட போன்ல சார்ஜ் இல்ல. ஓதிடிக்க போகிட்டு ஆஃப் ஆகிட்டு. அதோட வச்சாச்சு, சார்ஜ் பண்ணி போற எடுத்து ஓதலவா வச்சாச்சு, போன வச்சாச்சுனா. இல்ல சார். எப்போ ஓதுனீங்க? இப்ப கிளாஸுக்கு வரமுடிய ஓதுனீங்க? ஓ சார். அதுதானே பாத்தீங்களா? அப்ப நேத்து என்ன செஞ்சீங்க? முந்தா நேத்து என்ன செஞ்சீங்க? நிறைய கேள்வி போறேன் இப்ப நான். பாத்தீங்களா? கிளாஸுக்கு வந்துக்கு போற ஓதப்படாது, லிங்க் போட்டுக்கு போறோம் ஓதி பரப்படாது, அதுக்கு ரெடி ஆகிக்கணும். அஞ்சு அஞ்சு வசனங்கள் தானே தாரது. இப்போ நான் 50 வசனம் தர போறேன். அப்ப அஞ்சு வசனம் போதாது. அடுத்த வசனம் ஏன் அனுப்பல? அஞ்சு அனுப்புற வசனம் ஏன் அனுப்பல? இப்ப நேத்து அனுப்பல, முந்தா நாள் என்ன அனுப்பல. சார்? அஞ்சு அஞ்சு வசனம் அனுப்ப சொல்லிக்கிறேனே, நேத்து அனுப்பினா முந்தா சார் நாள். அனுப்புறதுக்கு சார் அனுப்புறதுக்கு போன் போன்ல சார்ஜ் இது இல்ல. இல்ல. அப்படியா? இல்ல சார். ஆஹ் எம்பி இல்ல. எப்படி? இன்னைக்கு ஹோம்ஒர்க் ஓதி பார்க்கறதுக்கு போன்ல சார்ஜ் இல்ல. ஹோம்ஒர்க் இந்த வீட்டுல ஓதி அனுப்புறதுக்கு போன்ல எம்பி இல்ல. அப்படியா? வேற என்ன இல்ல போன்ல? சார்ஜ் இல்ல, எம்பி இல்ல, கவரேஜிக்குதா? அது அது இல்லாம போலியோ? என்ன ஷானி இப்படியா கதை சொல்றது? ஷானி எங்க கேமரா காணும். நேத்து அனுப்பல, முந்தா நாள் அனுப்பல, அதுக்கு முதல் நாள் அனுப்பல, கடைசி நீங்க எப்ப அனுப்பிங்க ஹோம்ஒர்க் அஞ்சு வசனம்? திருப்பி அனுப்புறேன் சார். நம்ம திருப்பி அனுப்ப கடைசியா கேட்டீங்க என்ன? நிறைய பேரு காது இருக்குது இல்ல. கடைசியா நீங்க எப்ப அஞ்சு வசனம் அனுப்பினீங்கன்னு ஞாபகம் இருக்குதா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு போதானே? இல்ல சார். நினைச்சேன் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்றேன், அதெல்லாம் தேவையில்லை வேற. சும்மா இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கொள்றேன். இப்ப நான் இன்றைக்கு கேட்காட்டி திருப்பி அது ஞாபகம் இருக்காதானே ஷானிக்கு? இன்றைக்கு நான் கேட்காட்டி அஞ்சு வசனம் அனுப்புற கதையே ஞாபகம் இருக்காது, அப்படிதானே? சரி. பிழையா ஓதுனா புதிய பாடம் ஓதி தர மாட்டேன். சரியா ஓதுனா அடுத்த பாடத்துக்கு போகலாம். சரியாக ஓதுறதுங்கிறது 100% சரியல்ல. படிச்ச விஷயம் எல்லாத்துலயும் 100% சரியாயிருக்கும். அலிஃப் படிச்சுக்கிறீங்க, ஐன் படிச்சுக்கிறீங்க, பே படிச்சுக்கிறீங்க, வசனத்துல இறுதியில நிப்பாட்ட ஒழுங்கு படிச்சுக்கிறீங்க, திக்காம ஓது படிச்சுக்கிறீங்க, மத்த படிச்சுக்கிறீங்க, கலைக்குவது படிச்சுக்கிறீங்க. இவ்வளவு விஷயம். ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் சார். இந்த திருப்பி கேட்டாம என்ன திருப்பி கார்டு போயிட்டோ? சார்ஜ் முடிஞ்சோ? وسيرت الجبال فكانت سرابا. என்ன மூச்சு போயிட்டு உசுறு போயிரும் போல மாதிரி விளக்கு. திருப்பி திருப்பி போதுங்க. وسيرت الجبال فكانت سرابا. ரெண்டாவது சூப்பர். குட், வெரி குட். முதலாவது பாஸ். لابشين فيها أحقابا. இடையில மூச்சு எடுக்குதா சார் பிள்ளை? இடையில இல்ல இல்ல, நீங்க இடையில மூச்சு விடலையே. பாத்தீங்களா என்ன போலாட்டே அப்ப விளங்குது? அதான் நினைச்சேன். அப்ப இது சரி பிழை. நான் பிழைய சொல்லி தந்தா அப்ப எனக்கு இது ஹோம்ஒர்க் பேர் இருப்பேன். இது புதிய பாடம் இப்ப பேரை மாத்தும். ஹோம்ஒர்க் வெட்டுவோம். பக்கத்துல ஹோம்ஒர்க் போட்டு தானே இது வெட்டி விடுவோம். அப்ப இது புதிய பாடமா பேத்துரும். அப்ப நான் சொல்லித்தரேன். ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. இந்த பாடம் போன கிளாஸ்ல போய் தரப்பட்ட பாடமா ஷானி? எஸ். அப்படி என்றால் எப்படி என்ன திருப்பி கேள்வி கேட்கலாம்? என்ன சார் போலான்னு கேட்கணும்? அது எனக்கு தெரியாது. சரியா ஓதணும்.
நீங்க பிழையை கண்டுபிடிச்சி பிழையை சரியா ஓதணும் அவ்வளவு விஷயம் இது. لابثين فيها أحقابا மூணாவது وكذبوا بآياتنا பிழை كذبا. பிழை 2 பிழை இது இப்ப. ரெண்டு போல வந்து 2 போல. நானே சரியா பார்த்து ஓது. நீ பார்த்த கேள்வி வரப்போகுது இப்ப நிறைய கேள்வி இருப்பு பிழையாவதுனா கேள்வி கூட போகுது இப்ப. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. وكذبوا بآياتنا كذبا. கிذப சரியாது முதலாவது. சரி என்ன لا سر. என்ன இல்ல சார். وكذبوا எத்தனை 10 بآياتنا செகண்ட் நின்றது. كذبا. பூ ஒரு நாள் ஃபுல்லா நிடணும் அப்படியா. لا سر. எவ்வளவு நிடணும். திருப்பினால் மோக்கோலும் சார். என்னது திருப்பினால் மோக்கோலும் கோத்துறேன். وكذبوا بآياتنا كذبا. திருப்பி ஏழை போகுது. ஒவ்வொரு பிரச்சனை தொத்து. இப்ப இது சரி. இப்ப யாழை தொத்தி பிரச்சனை ஏன்னு போகுது. என்ன பிரச்சனை சாணி. وكذبوا بآياتنا كذبا. எத்தனை முறை அந்த 3 வசனத்தை இப்ப ஓதிக்கிறீங்க மொத்தம். 10 முறை. 10 முறை போதுமா. இன்னும் 10 போதுமா. ஹோம்ஒர்க்ல ஒரு வசனத்தை 10 முறை ஓதுனா எப்படி புதிய பாடத்துக்கு ஓத போறே. 4வது كذلك وأعنابا. சரி போதுங்க. هدائك وأعنابا. 5வது يومئذ யௌமஇதின் 2வது பிரேக் போட்டாச்சு. 3ஆம் பிரேக்கையும் போடுங்க. யௌம பிரேக் இதின் பிரேக் யௌமஇதின் 4வது பிரேக் போடுங்க. 2 3 முறை வந்துக்கு. யௌமஇதின் 3 முறை வந்துக்கு அப்படியா. 5வது வசனத்துல யௌமஇதின் என்ற சொல் 3 முறையா வந்துக்குது ஷானி. இல்ல இப்ப யார் ஓதுனீங்க 3 முறை. ஒரு முறை வந்தா ஒரு முறை தான் ஓதணும். அதான் அழகான ஓதல். يومئذ تحدث திருப்பி அடுத்த பிரேக். நல்லா பிரேக் போடுறீங்க. வாகனம் நல்லா ஓட தெரியும் போல. பயமா கீழே விழுந்துருவீங்க. இல்ல சார். يومئذ تحدث أخبارها. எத்தனை முறை யௌம ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. எங்க பதில காணோம். 6 முறை. 6 முறையா. 6 முறை 6 வசனம் புதிய வசனத்தை ஓதிக்கலாம். 150 வசனம் புதிய வசனம் ஓதிக்கலாம். நான் ஹோம்ஒர்க் நான் புதிய வசனத்தை பத்தி கேட்கல. என்ன இது என்ன ஹோம்ஒர்க்னா என்ன. ஹோம்ஒர்க்னா என்ன. காலை சாப்பாடா பானா பனிஷா. இல்ல சார். ஹோம்ஒர்க் இந்தா ஓதல் தந்தாக அனுப்புறது பர்ச்சேஸ் பண்ணி ஓத தந்து. அப்ப நான் கிளாஸ்ல அதை பத்தி ஓதல அப்படியா. ஓதினேன்.
ஹோம்ஒர்க் கண்டா போன கிளாஸ்ல ஓத தந்து நான் ஓதை காட்டி சார் நீங்க ஓதினத்தை திருத்தி பொலை எல்லாத்தையும் சொல்லி தந்து அதுல ரெக்கார்டிங்கையும் என்னைய பார்க்க சொல்லி தந்து அந்த ஒர்க்கை என் கையில தந்து வீட்டுலலாம் ஓதி பழகிட்டு வாங்கோண்டு சொல்லி அந்த ஓதி பழகினத்தை எனக்கு அனுப்புங்கோண்டு சொல்லி திருப்பியும் கிளாஸ்ல புதிய கிளாஸ் இன்றைக்கு வந்து அதே வசனத்தை அதே எழுத்துல அதே கலர்ல போட்டு திருப்பி கேட்டா நான் திக்காம ஓதுறது ஹோம்ஒர்க் அப்படிதானே? ஓ சார். அப்ப திக்கி முக்கின்னு அதுக்கு பேர் என்ன இப்ப? ஹோம்ஒர்க் இல்ல. ஹோம்ஒர்க் இல்ல. அப்ப இது நான் இப்ப என்ன செய்ய இப்ப? எனக்கு தெரியா. நான் புதிய பாடம் ஓதி தர மாட்டேன். முதலாவது வசனத்தை 3 முறை ஓதிக்கிறீங்க, 2வது வசனத்தை 10 முறை ஓதிக்கிறீங்க, 3வது வசனத்தையும் 10 முறை ஓதிக்கிறீங்க, 4வது வசனத்தை 2 முறை சரியா ஓதிக்கிறீங்க. அது சரி, அது மட்டும் சரி போட்டீங்கன்னா 5வது வசனம் திருப்பி 6 முறை ஓதுபட்டி. இப்படி ஓத முடியாது. இப்படி ஓத அர்த்தம் என்ன தெரியுமா? ஷஹானிக்கு கிளாஸ் வரதுக்கு முடியாதுன்னு அர்த்தம். இப்போ கிளாஸ் வரப்படான்னு சொல்லுவேன் இப்ப. இப்படி ஓதினா நல்ல புள்ளன்னு சொன்னா என்ன செய்யணும்? அழகா ஈக்கணும், ரெடி ஆயிட்டு வரணும், ஹோம்ஒர்க்கை மலமலன்னு ஒரு வசனத்தையும் ஒரு டிப்ல சரியா ஓதி காட்டணும், 5 வசனம் டெய்லி அனுப்பிக்கொண்டே வரணும். நாங்க திருத்துறதுக்கு எங்களுக்கு கஷ்டமான வரைக்கும் ஒரு வசனம் வந்திக்கணும். நாங்க சும்மா வேலை வெட்டலாம இருப்ப நீங்க ஓதி அனுப்பலையே எங்களுக்கு அனுப்ப எங்களுக்கு வேலை வரும். நாங்க அனுப்போம், நாங்க பார்க்கணும், தேடணும், திருத்தணும். இல்லைங்கண்ணா, எங்களுக்கு எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. உங்களோட நீங்க அனுப்பணும், நீங்க அனுப்பினா திருத்துறது அனுப்புங்கன்னு சொல்லிட்டு எந்த தேவையும் இல்லை. எங்க டைம் மிச்சமே. நீங்க ஓதி பழகணும் மட்டும் தான் நான் உங்களை அனுப்ப சொல்றது. ஆம் சார். ரெண்டு வேலை செய்யணும். ஒன்று இந்த ஹோம்ஒர்க்கை திருப்பி செஞ்சு அனுப்பணும். அடுத்த கிளாஸுக்கு வந்து இந்த திக்கி முக்கி ஓதாம ஒரு முறையில ஓதுறதுக்கு ரெடி ஆயிட்டு வரணும். ஹோம்ஒர்க் செஞ்சிடத்தோட டெய்லி 5 வசனங்களையும் தவறாமல் மறக்காமல் உரிய நேரத்துக்கு உரிய ஒழுங்குல சரியா அனுப்பி வைக்கணும். அனுப்பின வசனங்கள் திருப்பி வந்திக்கப்படாது, அது முக்கியம். உங்களோட மந்த்லி ஃபீஸ் இன்ஷால்லா இன்றைக்கு ஜும்மாக்கு முன்னுக்கு அனுப்பி விட்டணுமா? நாளைக்கு எலெக்ஷனே, இந்த ஜும்மாக்கு முன்னுக்கு அனுப்பி விட்டணும் இன்ஷால்லா.